இதம் தரும் மழையின் நீங்கி இடர் மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு இரண்டும் மாறி வழிமிகுத்து ஈடுற்றாலும் இதம் தரும் கோடி இன்னல் விளைநிலை அளித்திருந்தாலும் சுதந்திர தேவி நீங்களை தொழுதிடல் அனுப்பினீர்கள். நம் இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை நம் பள்ளியில் சீரோடும் சிறப்போடும் நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இத்தகையதொரு வரலாற்று சிறப்புமிக்க விழா நம் பள்ளியில் நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்த தர்மஞானி உயர் திரு சி.வி. முத்துசாமி செட்டியார் ஐயா அவர்கள் மற்றும் திருமதி சகுந்தலா அம்மையார் அவர்களின் பொற்பாதங்களை முதற்கண் வழங்குகிறேன். 300 ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் வீரர்களை போற்றி வழங்கிடும் இந்த இந்திய திருநாளில் நம் சிபிஎம் சகுந்தலா வித்யாலயா பள்ளிகளின் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து தலைமை தாங்கி சிறப்பு செய்கின்ற உயர்நிலைப் பள்ளி தலைமையாசிரியர் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பு செய்கின்ற ஆரம்ப பள்ளி தலைமையாசிரியர் அவர்களே, பள்ளிகளின் ஆலோசகர் ஐயா அவர்களே, மாணவர் பள்ளியினுடைய தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, ஆரம்ப பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களே, தூரிகை கலைக்கூடத்தினுடைய நிறுவனர் திரு முத்தரசு ஐயா அவர்களே, அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அவர்தம் அன்பு பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் 78வது இந்திய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்து வருகிறேன். 2023-2024 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் தேர்ச்சி அறிக்கையை தற்போது வாசிக்கிறேன். கடந்த 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேர்ச்சி அறிக்கை நம் பள்ளியில் 2023-2024 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 32 மாணாக்கர்கள் எழுதினர். அதில் 25 மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றனர், 7 மாணாக்கர்கள் தோல்வி அடைந்தனர். நம் பள்ளியின் தேர்ச்சி சதவீதம் 78% ஆகும். 1999-2000 ஆம் கல்வியாண்டிற்கு பிறகு ஏறத்தாழ 23 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2023-2024 ஆம் கல்வியாண்டில் ஓர் அதிசயம் நிகழ்ந்துள்ளது. 1999-2000 ஆம் கல்வியாண்டில் 462 மதிப்பெண்கள் முதல் மதிப்பெண் ஆகும். 462 மதிப்பெண்களை பி. கிருஷ்ணகுமார், பி. சரவணகுமார் என்ற 2 மாணாக்கர்கள் பெற்று பெருமை சேர்த்தனர். அதேபோல் 2023-2024 கல்வியாண்டில் 421 மதிப்பெண்கள் முதல் மதிப்பெண் ஆகும். 421 மதிப்பெண்களை திரு சிவாஜி, ரா. ரத்னா என்ற 2 மாணாக்கர்கள் பெற்று பெருமை சேர்த்துள்ளனர். தமிழ் பாடத்தில் ரா. ரத்னா 94 மதிப்பெண்களும், ஆங்கில பாடத்தில் மூனா நசீபா பர்வீன், ரா. கார்த்திக் 76 மதிப்பெண்களும், கணித பாடத்தில் சே. சிவாஜி 91 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் மூனா நசீபா பர்வீன் 87 மதிப்பெண்களும், சமூக அறிவியல் பாடத்தில் சே. சிவாஜி 88 மதிப்பெண்களும் பாடத்தில் முதல் மதிப்பெண்களாக பெற்று பெருமை சேர்த்தனர். தமிழ் பாடத்தில் 97%, ஆங்கில பாடத்தில் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100%, கணித பாடத்தில் 84%, அறிவியல் பாடத்தில் அனைவரும் தேர்ச்சி பெற்று 100%, சமூக அறிவியல் பாடத்தில் 84% பெற்று பெருமை சேர்த்தனர். 1976ஆம் ஆண்டு தொடங்கப்பெற்ற நம் பள்ளியானது 2026ஆம் ஆண்டில் பொன்விழாவை கொண்டாடும் நோக்கில் வீறு நடைபோட்டு வெற்றி பாங்குடன் செல்கின்றது. 1986-1987ஆம் கல்வியாண்டில் முதல் பொதுத் தேர்வு எழுத தொடங்கி இதுவரை 38 ஆண்டுகள் பொதுத் தேர்வை
பெருமக்களும் மாணாக்கர்களின் கல்வி முன்னேற்றத்துக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்றனர். தலைமை ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுதல்களும் ஆசிரியர் பெருமக்களின் சீரிய முயற்சிகளினாலும் காலை மாலை சிறப்பு வகுப்புகள், சனிக்கிழமை சிறப்பு வகுப்புகள் போன்றவைகள் மாணாக்கர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. வரும் 2024-2025 கல்வியாண்டு பொதுத் தேர்வில் பள்ளி நிர்வாகத்தினர் ஊக்கத்தாலும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களின் விடாமுயற்சியாலும் நல்லதொரு தேர்ச்சியை மாணாக்கர்கள் பெற்று அவர்கள் குடும்பத்திற்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்ப்பார்கள் என்ற உறுதியோடு தேர்ச்சி அறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.